மார்னிங் வைகரை சங்கமம். அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பும் பண்பும் பணிவும் கலந்த வைகரை வணக்கங்கள். ஒரு நல்ல ஆசிரியர் அறிவை வழங்குவார், ஒரு சிறந்த பயிற்றுனர் வாழ்க்கையை மாற்றுவார். அத்தகைய வாழ்க்கையை வளப்படுத்தும் ஆற்றல் மிக்க ஒரு சிறந்த ஆளுமையை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளவர் தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ஜேசிஎஸ் இயக்கத்தின் முன்னாள் தலைவர், கல்வி, நிர்வாகம், மனிதவள மேம்பாடு மற்றும் பயிற்சி துறைகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ள பன்முக திறமையாளர். ரசாயனம், நிர்வாகம், மனிதவள மேலாண்மை, பயிற்சி மற்றும் மேம்பாடு, ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் போன்ற பல்வேறு துறைகளில் முதுகலை பட்டங்களை பெற்று தனது அறிவாற்றலை விரிவுபடுத்தியவர். மதுரை கல்லூரியில் ரசாயன விரிவுரையாளராக தனது பணியை தொடங்கி இந்திய அணுசக்தி துறையின் முக்கிய அங்கமான தூத்துக்குடி கனநீர் ஆலையில் ரசாயன ஆய்வக தலைவராகவும், பின்னர் மும்பை கனநீர் வாரியத்தில் மனிதவள மேலாளராகவும் மனிதவள மேம்பாட்டு தலைவராகவும் பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றியவர். மேலும் சர்வதேச ஜேசிஎஸ் எக்ஸல் பயிற்றுனராக உலக தரத்தில் தனது பயிற்சி திறன்களை நிரூபித்துள்ளார். கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசு அமைப்புகள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் 3000க்கும் மேற்பட்ட மென்திறன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கியுள்ளார். இன்றும் புதிய பயிற்சி வடிவங்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கானோரின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அறிவும் அனுபவமும் இணைந்த இவரது பயணம் பலருக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. இவரது சிந்தனைகளும் அனுபவ பகிர்வுகளும் நமக்கு புதிய உத்வேகத்தை, வளர்ச்சிக்கான புதிய பாதைகளையும் திறந்து வைக்கும் என்பதில் ஐயமில்லை. வைகரை சங்கம் உறவுகள் அனைவருக்கும் சார்பாக இச்சிறந்த ஆளுமையை மிகுந்த கரவொலியுடன் வரவேற்று அவருடைய அரிய கருத்துக்களை கேட்க தயாராக இருப்போம். வருக வருக ஏவிஆர் சார் அவர்களே, தங்களின் வருகையால் எங்கள் நிகழ்ச்சி மேலும் சிறக்கட்டும். நன்றி. மேடை இப்போது உங்கள் வசம். மிக்க நன்றி அருணகிரி ஐயா அவர்களே. வைகரை சங்க அன்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய இந்த உரையின் தலைப்பு நம்மை உயர்த்தும் பழக்கங்கள். ஒரு புத்தகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, த 7 Habits of Highly Effective People, ரிட்டன் பை ஸ்டீஃபன் ஆர் கோவி. அது ரொம்ப ஃபேமஸ் புக். அது ஒரு அமெரிக்கன் ஆதர் எழுதின, ஒரு 1 மில்லியன் காப்பீஸ் விற்று உலகத்தில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் இந்த உரை அமைத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தின் அடிப்படையில் பயிற்சி வகுப்புகளை இந்தியா முழுக்க என்னுடைய கனநீர் வாரியத்திலும் பல ஆலைகளிலும் பல ஸ்பிக், ஜேசிஸ், ரோட்டரி, லயன்ஸ் மற்றும் பல வாலண்டியர் ஆர்கனைசேஷன், பல இடங்களில், பல பள்ளிக்கூடங்களில், பல கல்லூரிகளில், பல ஆசிரியர்களுக்கும் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வெவ்வேறு கோணத்தில், வெவ்வேறு ஆங்கிளில் இதே தலைப்பை கொஞ்சம் விரிவாக அவங்களுக்கு போய் சேரும்படியா உதாரணங்களோட, எக்ஸாம்பிள்ஸோட, ப்ராக்டிக்கல் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு இன்டராக்டிவ் எக்ஸசைஸோடு எடுத்திருக்கேன். இப்போ அரை மணி நேரத்தில் எவ்வளவு முடியுமோ சொல்கிறேன். அதாவது 360 பக்கம் உள்ள இந்த புத்தகம். நான் ஒவ்வொருத்தரையும் படிக்கும்போதும் ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும். அது எல்லாருக்கும் ஒரு உபயோகமான புத்தகம். அதாவது பெரியோர்கள், சிறிய மாணவர்கள், புதிதாக சேர்ந்த ஒரு இளம் பணியாளர்கள், இப்படி டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு புத்தகம். ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது ஒரு புது புது விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப வேடிக்கையானது, ஆச்சரியமான ஒரு புத்தகம் அது. அந்த 360 பக்கம் உள்ள அந்த புத்தகத்தை நான் 30 நிமிஷத்துல சொல்ல போறேன். முக்கியமான விஷயங்களை மற்ற எசன்ஸ் மாத்திரம் சொல்ல போறேன். இது ஒரு சேலஞ்சு தான், இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு சவாலை கொடுத்துருக்கீங்க. மிக மகிழ்ச்சி. ஸோ மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் அழகா காலங்கத்தில் 5 மணிக்கு ரெடியா எழுந்து இங்க உற்சாகமா வந்திருக்கீங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய கைதட்டல்களும் உங்களுடைய அந்த இதுவும் என்ன கார்லாண்ட் பண்ற மாதிரி எனக்கு அனுப்பிச்சது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ஏகப்பட்ட கைதட்டல்கள், மிக்க மகிழ்ச்சி. எனக்கு மேலும் மேலும் ஒரு டானிக் எஃபெக்ட் கொடுக்குறீங்க, சந்தோஷம். பேராற்றல் மிக்க மனிதனின் 7 பழக்கங்கள் என்ற அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையாக கொண்டு நான் என்னுடைய
கருத்துக்களையும் சேர்த்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அதாவது ஹேபிட்ங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஹெச் எடுத்தீங்கன்னா பிட் இருக்கும், ஏ எடுத்தீங்கன்னா பிட் இருக்கும், அப்புறம் பி எடுத்தீங்கன்னா இட் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக போகாதுங்கிறதுக்காக தான் அதை சொல்லுவாங்க. ஸ்டீஃபன் கோவி வந்து ஒரு அறிவியல் ரீதியாக அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நம்முடைய அறிவு, நாலெட்ஜு, திறன்கிறது ஸ்கில்ஸு, அப்புறம் நம்முடைய அட்டிடியூடு, மனப்பான்மை 3ம் ஒன்று சேரும்போது அது இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அதுதான் ஹேபிட் ஃபார்மேஷன்ங்கிறது. நாலெட்ஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் 3 எங்க ஒன்று சேருதோ அங்க அது திரும்ப 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 இந்த நாலெட்ஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூடு, அந்த அறிவு, திறன், மனப்பான்மையோடு நம்ம ஒரு செயலை திரும்ப 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 செய்யும் பொழுது அது அப்படியே பழக்கமாக மாறுகிறது அப்படிங்கிறார். ஸோ அப்புறம் அரிஸ்டாட்டிலுடைய ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன், அதுதான் அவருடைய புத்தகம் எழுதுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது, வி ஆர் வாட் வி ரிப்பீட்டட்லி டூ, எக்ஸலன்ஸ் தென் இஸ் நாட் அன் ஆக்ட் பட் ஏ ஹேபிட். அதாவது நம்ம எதை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதாகவே மாறிவிடுகிறோம். எனவே சாதனை என்பது ஒரு செயல் அல்ல, அது பழக்கமே என்பது அரிஸ்டாட்டிலுடைய மிகச்சிறந்த ஒரு கோட். அதை அடிப்படையாக கொண்டுதான் அவரே அந்த புக் எழுதியிருக்காரு. அது என்ன பண்ணினா, நிறைய வாழ்க்கையில வெற்றி பெற்ற பல துறைகள், இலக்கியம், விஞ்ஞானம், கல்வி, அப்புறம் விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் சங்கீதம், இப்படி பல்வேறு துறைகளில் வாழ்க்கையில், தொழில்நுட்பம், பல்வேறு துறைகளில் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய குணாதிசயங்களை அவர் ஆராய்ந்து பார்த்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் அவர் கண்ட ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லோருக்குமே ஒரு 7 குணாதிசயங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கு. அந்த 7 குணாதிசயங்களை நம்ம ஏன் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, சொல்லி எல்லாருக்கும் நமக்கு அதை இன்கல்கேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறத அந்த புத்தகத்தை உண்டாக்கியிருக்காரு. வேடிக்கை என்னன்னா, இந்த 7 பழக்கங்களும் மிக 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 எளிதான பழக்கங்கள். யாருமே இந்த 7 பழக்கம் கஷ்டமான பழக்கம் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப ரொம்ப எளிதான பழக்கங்கள். அதனால உங்களுக்கே தெரியும் அது. ஸோ அப்புறம் ஒரு இது நம்முடைய இதுலயும் இருக்கு, நம்ம இதிகாசங்கள்லையும் நம்முடைய நூல்கள்லையும் இருக்கு, தமிழ் நூல்கள்லையும் இருக்கு. அதாவது மனம், வாக்கு, செயல், அந்த 3 வச்சுதான் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். அதாவது தாட்ஸ் பிகம் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் பிகம் ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் பிகம் ஹேபிட்ஸ், ஹேபிட்ஸ் பிகம் கேரக்டர், கேரக்டர் பிகம்ஸ் டெஸ்டினி. அதாவது நம்முடைய எண்ணங்கள் வந்து வார்த்தைகளாக மாறுகின்றன, வார்த்தைகள் செயல்களாக மாறுகின்றன, செயல்கள் பழக்கங்களாக மாறுகின்றன, பழக்கங்கள் நம்முடைய குணங்களாக மாறுகின்றன, குணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் விதியை உருவாக்குகின்றன. எனவே எண்ணங்கள் நல்லா இருந்தா விதி நல்லா இருக்கும். ஸோ அதான் முக்கியம். நம்ம தான் எல்லாத்தையும் உருவாக்கிறோம். அதான் தமிழ்ல வந்து கணியன் பூங்குன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு, அவருக்கு தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் சின்ன வயசுல டிபெண்டன்ஸோட இருந்தோம், கொஞ்சம் அடுத்தவங்களை சார்ந்து இருந்தோம். அது அப்படியே மெச்சூரிட்டி வர வர இண்டிபெண்டன்ஸா ஒரு சுதந்திரமா மாறினோம். அதோட நின்னா அது மெச்சூரிட்டி ஆகாது. இன்னும் ஃபர்தரா மெச்சூரிட்டி டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்றோம், இன்டர் டிபெண்டன்ஸுக்கு போயிட்டோம். ஸோ இன்டர் டிபெண்டன்ஸ் ஆனது ஒருங்கிணைந்து செயல்படும் விதம். ஸோ பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ்லேருந்து சுதந்திரமா இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸுக்கு வந்து, அதுக்கு மேல என்ன ஃபர்தரா மெச்சூரிட்டி வர்றதுக்கு இன்டர் டிபெண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்து கூட்டு முயற்சி செய்யக்கூடிய நிலைக்கு வரும்போது தான் மெச்சூரிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ யூ சொல்லிட்டு இருந்தோம், இப்போ எல்லாம் நீதான்னு, அப்புறம் ஐன்னு மாத்திக்கிட்டோம். இப்ப நல்ல மெச்சூரிட்டி வந்ததுன்னா வீன்னு வந்துருவோம். ஸோ பேரடைம் ஷிஃப்ட் வந்து யூலேருந்து ஐக்கு வந்து ஐலேருந்து விக்கு வருது. ஸோ அந்த விக்கு வந்ததுன்னா நமக்கு வந்து இது வந்துருதுன்னு அர்த்தம், நமக்கு மெச்சூரிட்டி வந்துருதுன்னு அர்த்தம். அவர் சொன்ன 7 பழக்கங்களை முதல்ல ஜஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொன்றையும் பிரீஃபா சொல்றேன். பி ப்ரோஆக்டிவ், உன் செயலுக்கு நீயே முழு பொறுப்பு எடுத்துக்கொள். 2வது, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட், இலக்கை மனதில் இருத்தி பயணத்தை தொடங்கு. 3வது, புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், முதன்மையானவற்றை முந்தி செய். 4 வந்து திங்க் வின் வின், அதாவது நீ மட்டுமின்றி பிறரும் வெற்றி பெற நினை. 5வது வந்து சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட், முதலில் புரிந்துகொள் பிறகு புரிந்து கொள்ள நாட்டம் கொள். 6வது சினர்ஜைஸ், அதாவது ஒருங்கிணைந்த கூட்டு சக்தியாய் செயல்படு. 7வது ஷார்பன் த சா, அதாவது நம்மை நாமே கூறுபடுத்திக் கொள்வது, அதான் நம்ம தான் நமக்கு டூல், அதான் நம்மை நாமே கூறுபடுத்திக் கொள்ளுதல், அதான் செல்ஃப் ரினிவல் சொல்லுவாங்க. உன்னை தினமும் புதுப்பித்துக்கொள். இந்த 7 விஷயங்களும், இந்த 7 பழக்கங்களையும் நம்ம பிரீஃபா நான் சொல்லிடுறேன். ஸோ முதல் பழக்கம் வந்து
பி ப்ரோஆக்டிவ், அது இனிஷியேட்டிவ் எடுக்கிறது என்னன்னு பார்ப்போம். நார்மலா நம்ம எல்லாமே ரியாக்டிவ். ஏன்னா நம்ம வந்து கடவுளால் படைக்கப்பட்ட அந்த நம்முடைய மதர் நேச்சரால் படைக்கப்பட்ட நம்ம எல்லோருக்குமே நம்முடைய புரோட்டோபிளாசத்துல ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். யாராவது நம்ம நடந்துட்டு இருக்கும்போது தொட்டான்னு வச்சுங்க, சிலிர்த்து கொண்டு பின்னாடி பார்ப்போம்ல யாருன்னு, அதான் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் நமக்கு எப்பவுமே உண்டு. அந்த ரியாக்ஷனுக்குனால நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு காலை பிளாட்ஃபாரத்தில் வச்சிடுறோம், அல்லது ஒரு சின்ன கீழே ஒரு கயிறு கிடைச்சா பாம்போன்னு நினைச்சிட்டு டக்குன்னு தாண்டி போறோம், அல்லது என்னதுன்னு பார்த்து நம்ம தற்காத்துக் கொள்கிறோம். இப்படி நமக்கு வந்து நம்முடைய தற்காப்புக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக இந்த படைப்பு கடவுள் சொல்லக்கூடிய இறைவன் என்று இறைவனுடைய இறை சக்தியானது நமக்கு அந்த இதை கொடுத்திருக்கு, ரியாக்டிவ் ஆட்டிடியூட கொடுத்திருக்கு. அந்த ரியாக்ஷன், அதாவது உடனடி எதிர்வினையை நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. இது வந்து தேவையானதான், நம்முடைய பாதுகாப்புக்கு தேவையானதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இது சிவிலைஸ்டு சொசைட்டில இவ்வளவு தூரம் சிவிலைசேஷன் வந்துருது. ஆயிரக்கணக்கான வருஷங்களா நியாண்டர்தால் மனிதன்ல பல பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள், 10,000, 20,000, 30,000 வருஷங்களாம் தாண்டி போய் நல்ல சிவிலைசேஷன் டெவலப் ஆன கூட இன்னும் கூட எல்லா இடங்களையும் ரியாக்ஷன் அப்ளை பண்றோம். ரியாக்ஷன் எங்க அப்ளை பண்ணணும்னா ஒன்லி இன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி விஷயங்கள தான் ரியாக்ஷன் அப்ளை பண்ணணும். தேவையான இடத்துல டக்குன்னு எமர்ஜென்சிக்கு அப்ளை பண்ணணும். நம்ம என்ன பண்ணா எல்லா இடங்கள்லயும் இந்த ரியாக்ஷன் அப்ளை பண்ணிடுறோம். பட் அந்த ஒரு ஒரு அனிமலிக் பிஹேவியரை பட்டு நம்மளை அறியாம காட்டிடுறோம். அது கூடாது அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஸோ உடனடி எதிர்வினையை தெளிந்த எதிர்வினையா மாற்றுங்க. உடனடி எதிர்வினைங்கிறது ரியாக்ஷன், தெளிந்த எதிர்வினைங்கிறது ப்ரோஆக்ஷன். ஸோ ரியாக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய குணத்திலிருந்து ப்ரோஆக்டிவிட்டிங்கிற குணத்துக்கு வாங்கங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஸ்டிமுலஸ்னா தூண்டுதல், ரெஸ்பான்ஸ்னா விளைவு. எப்பவுமே ஒரு தூண்டுதலுக்கு ஒரு விளைவு இருக்கும். தூண்டுதல் விளைவு மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. இந்த தூண்டுதலுக்கும் விளைவுக்கும் நடுவில் அந்த கேப் இருக்கு இல்லையா, இடைவெளி, அதை கொஞ்சம் அகலப்படுத்திட்டு வச்சுங்க, அதிகப்படுத்திட்டு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு ப்ரோஆக்டிவிட்டி வந்துடும். தூண்டுதலுக்கும் இடைவெளிக்கும் உள்ள அந்த தூண்டுதலுக்கும் விளைவுக்கும் உள்ள இடைவெளி மிக குறைச்சலா இருக்கும்போது ரியாக்டிவிட்டி அதிகமாக போய் யாராவது பேசினா பட்டுன்னு பதில் கொடுத்துட்றோம், அல்லது யாராவது ஏதாவது சொன்னா உடனே ஆக்ஷன்ல இறங்கிடும், யாராவது சொன்னா உடனே எமோஷனலா ஏதாவது பண்ணிடுறோம். அந்த கோபமோ அல்லது வருத்தமோ எரிச்சலோ ஏதோ பட்டு வந்துருது இல்லையா, அதை மாற்றி கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டிமுலஸுக்கும் அந்த இதுக்கும் ரியாக்ஷனுக்கும் உள்ள அந்த கேப்பை வைடன் பண்ணிடுங்க, நல்லா அகலப்படுத்திடுங்க. பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ வந்து அது ப்ரோஆக்டிவிட்டியா மாறிடும். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு வந்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள பெஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ப்ரோஆக்ஷனா மாறிடும், ப்ரோஆக்டிவா மாறிடுவீங்க. அதைத்தான் சொல்றாரு அவரு. தமிழ்ல சொல்றதா இருந்தா ஒரே வார்த்தை சொல்றதுன்னா, நீயே உன்னுடைய செயலுக்கு நீயே பொறுப்பெடுத்துக்கொள். யாராவது சொல்லி நம்ம தூண்டி விட்டு அந்த காரியத்தை பண்றதுக்கு பதிலா அந்த செயலுக்கு நீயே பொறுப்பெடுத்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பெடுத்துக்கொள்ங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம். ஸோ அதான் ப்ரோஆக்டிவிட்டி, தான் பி ப்ரோஆக்டிவ் சொல்லக்கூடியது. ஸோ பி எ செல்ஃப் ஸ்டார்டர். எப்படி கைனடிக் ஹோண்டாங்க மாதிரி வெஹிக்கிள் எப்படி செல்ஃப் ஸ்டார்டர் இருக்கோ, அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே செல்ஃப் ஸ்டார்டரா இருக்கணும். உங்களை நீங்களே இயக்கிக் கொள்ளுங்கள். அடிக்கடி சொல்லிப்போம், உங்களை நீங்களே இயக்கிக் கொள்ளுங்கள், மிக மிக முக்கியம். கைட்டு பாருங்க, பட்டம் வந்து காற்றை எதிர்த்துதான் மேல போகுது. காத்தோட போச்சுன்னா கைட்டு வந்து கீழே அப்படியே பட்டம் கீழ் லெவல்ல இருக்கும், மேல பறக்காது. பட்டம் ஏன் மேல உயர பறக்குதுன்னா, அது காற்றை எதிர்த்து மேலே 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 போகிறது. அந்த வந்து ஒரு காற்று வந்து ஒரு தடையா இல்லை, அந்த தடையை வாய்ப்பா மாற்றிக்கொள்கிறது. அது தடையா எடுத்துக்கொள்ளாமல் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டு அப்படியே மேல மேல போறதுனாலதான் பட்டத்தால மேல பறக்க முடியுது. அதனால இந்த ப்ரோஆக்டிவிட்டிக்கு நல்ல உதாரணம் வந்து காற்றில் பறக்கும் பட்டம். ஸோ இதுதான் முதல் பாயிண்ட். இதுக்கு குறளை நான் சொல்ல போனா, பொருத்தமான குறள் வந்து திருக்குறள்ல பாத்தீங்கன்னா எல்லா இதுக்குமே அருமையான குறள்கள்லாம் இருக்கு, சூப்பர் குறள் இருக்கு. திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்லி தெரிந்து செயல் வகை 47வது அதிகாரத்துல 467 குறள் இருக்கு. அது அப்படியே இந்த ப்ரோஆக்டிவிட்டிக்கு ரொம்ப பொருத்தமான குறள், ரொம்ப தேடி பிடிச்சு எடுத்தது. ஸோ அவர் என்ன சொல்றாரு, எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்னால நல்லா யோசிச்சு அந்த காரியத்துல இறங்குங்க. அந்த காரியத்துல இறங்கின அப்புறம் தயவு செய்து யோசிச்சுட்டு இருக்காங்க, அது வேஸ்ட் அப்படின்னு தெளிவா 2100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் குரு ஆகிய திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஸோ இதுதான் முதல் ஹேபிட், பி ப்ரோஆக்டிவ். அடுத்த ஹேபிட், பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். இது வந்து கோல் ஓரியன்டேஷன். என்ன சொல்றாருன்னா, இலக்கை மனதில் இருத்தி பயணத்தை தொடங்கு. ஸோ ட்ரீம், நம்ம அப்துல் கலாம் சொன்ன அந்த கோட் தான் ஞாபகத்துக்கு வருது. கனவு என்பது ஒருடைய உறக்கத்தில் வருவதல்ல, கனவு என்பது ஒருவனை உறக்கத்திலிருந்து
உறக்கம் கொள்ளாமல் இருக்க செய்வது. கனவு என்பது ஒருவனுடைய உறக்கத்தில் வருவதல்ல. அது ஒருவனை உறக்கம் கொள்ளாமல் இருக்க செய்வதுதான் கனவு. அதாவது பகல் கனவு. அதாவது we are peeping into future. நாளைய பத்தி இன்னைக்கே நம்ம வந்து மனசுல ஒரு மனக்கண் போனாலும் அந்த மனச்சித்திரத்துல அதை கொண்டு வந்து பாக்குறோம் இல்லையா? இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும். அதுதான் பகல் கனவு. அது நல்லபடியா இருந்தா அவங்களுடைய அந்த ரியாலிட்டிலயும் அது நிஜமாவே நல்லபடியா நடக்குங்கிறாங்க. ஸோ ஈகிள் பாருங்க, ஈகிளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கு, கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு உயரத்துல இருக்கு. டக்குன்னு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு 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 பறவையோட குஞ்சோ அல்லது ஒரு சின்ன ஒரு ஸ்னேக்கோ இருந்தா கூட டக்குன்னு கரெக்டா வந்து பாஞ்சு எடுத்துருது இல்லையா? அந்த கான்சென்ட்ரேஷன் அதான் பிகின் வித் எண்ட் இன் மைண்டுக்கு நல்ல உதாரணமா சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாருன்னா, பாருங்களேன், நம்ம டெய்லியே இப்போ நீங்க பாரிஸ் கார்னர்ல நீங்க எனக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் தாம்பரத்தில் இருக்கேன். இங்கேருந்து நான் எப்படி போனங்கிறத பிளான் பண்ணிக்கிறேன். I will go up to this Trisulam by this auto. From there I will catch metro. அங்கேருந்து I will go to this LIC or some place மவுண்ட் ரோட்ல எங்கேயா போயிட்டு அப்புறம் அங்கேருந்து I will catch a cab அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றேன் இல்லையா? இதை நம்ம டெய்லி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பண்றோம். ஆனா வாழ்க்கையில பண்றது இல்லை. அந்த ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் எந்த பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், எந்த பயணம் செய்யறோம், வாழ்க்கை எங்க போகுது, எங்க போய் சேர போறோம், என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு வாழ்க்கை பயணத்தை பற்றிய அந்த தெளிவு இல்லாம இருக்கும். ஒரு தெருல இன்னொரு தெருக்கு போறதுக்கு, ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போறதுக்கு நல்லா பிளான் பண்றோம், திட்டமிடுறோம். ஆனா வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பயணத்துல அந்த திட்டங்களை ஒழுங்கா போடுறது இல்லைங்கிறத ஸ்டீஃபன் கோவை ஞாபகப்படுத்துறாரு. அதான் பிகின் வித் எண்ட் இன் மைண்டுங்கிறாரு. இலக்கிய மனதில் இருத்தி பயணத்தை தொடங்கு. அதுலயும் ஒரு அருமையான குறள் இருக்கு. 68வது அதிகாரம் வினை செயல் வகை. அதுல வந்து 676வது குறள். அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல என்ன சொல்றாருன்னா, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை செய்யும் பொழுது செயல் முடிவதற்கான முயற்சியையும் அதற்கான இடையூறுகளையும் செயல் முடிந்தபின் அடையும் பயனையும் ஆராய்ந்து செயலை செய்ய வேண்டும். என்ன அழகா சொல்லிட்டு இருப்பாங்களேன். உங்களுடைய ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன எஃபர்ட்ஸ் நீங்க எடுக்கணும் லிஸ்ட் போட்டுங்க. என்னென்ன இடையூறுகள், என்னென்ன பேரியர்ஸ், அது லிஸ்ட் போட்டுங்க. அப்புறம் செய்து முடிச்ச அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதையும் லிஸ்ட் போட்டுங்க. இதெல்லாத்தையும் ஆராய்ந்து அந்த செயலை தொடங்குங்கிறத அந்த மனுஷன் எவ்வளவு தெளிவா இந்த மேனேஜ்மெண்ட் குரு சொல்லியிருக்காரு பாருங்களேன். சூப்பர். வினை செயல் வகை எனக்கு அடிக்கடி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னமா சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சுப்பேன். மூணாவது வந்து புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். மூன்றாவது ஹேபிட் முதன்மையானவற்றை முந்தி செய். அதுதான் இது வந்து அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், முக்கியமானது அவசரமானது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், முக்கியமானது அவசரம் இல்லாதது. அடுத்தது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், முக்கியம் இல்லாது அவசரமானது. நாலாவது நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், முக்கியமும் இல்லாது அவசரம் இல்லாது. இந்த 4 விதமான வேலைகளை தினசரி பண்ணிட்டே இருக்கும். எதை முதல்ல பண்ணுவோம் சார்? இன்னைக்கு யாரோட சொல்லலாம். எதை டக்குன்னு முதல்ல பண்ணுவோம்? நம்ம இந்த 4 வேலை நம்ம அழுத்தும் பொழுது எதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்போம்? இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட். ஆமா, நேச்சுரலி சார், we are absolutely correct. அவர் மில்டன் ராஜசேகர் சார் கரெக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா that becomes our priority. அவசரமும் இருக்கு, இல்லை முக்கியமும் இருக்குங்கிறதெல்லாம் பண்ணிடுவோம். ரெண்டாவதா இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் பண்ணுவோம். சில பேர் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது எடுத்துப்பாங்க. ஏன்னா அது அவசரம்னு இருக்கிறனால நம்மளை அழுத்தம். ஸ்டீஃபன் கோவி என்ன சொல்றாருன்னா, இந்த ஆர்டர்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மாத்திரம் மாத்திங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட முதல்ல செய்யுங்க அப்படிங்கிறாரு. இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், அதாவது முக்கியமானது அவசரம் இல்லாததை முதல்ல தயவுசெய்து பண்ணுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா முக்கியமானது அவசரமானதுன்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது வருது இல்லையா, அது வந்து மிக குறைந்து விடும். இப்போ முக்கியமானது அவசரமானது ஏன் நமக்கு லிஸ்ட்ல நிறைய வாழ்க்கையில் இருக்குன்னா, அந்த முக்கியமானது அவசரம் இல்லாத ஸ்டேஜ்லயே அதை நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம்னா அந்த முக்கியமானது அவசரமானது வராம போயிருக்கும். முக்கியமானது அவசரம் இல்லாத நிலையிலேயே அந்த பணியை நம்ம செய்திருந்தால் முக்கியமானது அவசரமானது என்ற நிலையே வராமல் போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைசன்ஸ் ரினியூவல், அப்புறம் பரீட்சைக்கு படிக்கிறது, அப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு தயார் பண்றது, அப்புறம் இந்த மாதிரி மீட்டிங் தயார் பண்றது, எல்லாத்தையும் கடைசி மினிட்ல முட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அது முக்கியமானது அவசரமானதா இருக்கும். அதை முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணினீங்கன்னா அது முக்கியமானது அவசரம் இல்லாததான் இருக்கும். நல்லா அழகா பிளான் பண்ணி ரொம்ப ஜோரா நேர்த்தியா அந்த குறிப்பிட்ட நாளைக்கு பண்ணிடலாம். ஸோ அதான். ஸோ இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலா இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதான் முதல். அது பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் அடுத்தபடியா வரும். அப்ப அது குறைஞ்சு போகும். ரொம்ப நம்மளை மீறி வரக்கூடிய, நம்மளை கை மீறி வரக்கூடிய பல விஷயங்கள், மேலேருந்து அழுத்தக்கூடிய விஷயங்கள், மேலதிகாரிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது அப்ப அந்த இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் கேட்டகரியில் அதுவும் சேர்ந்துக்கும். அதோட அதை பண்ணிடலாம், வேற வழி இல்லை, அதை பண்ணிடுவோம். அது ரைட். மூணாவதா அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட், அதாவது
முக்கியமில்லாதது அவசரமானது மூணாவதா பண்ணலாம். 4வதாக நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்டா பண்ணலாம். அதாவது அவசரமும் இல்லாத முக்கியம் இல்லாத விஷயங்களை 4வதா பண்ணலாம். அதான் டைம் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது காலப்போக்கிகள், அதாவது டைம் வேஸ்டர்னு அர்த்தம் வீணாக்கிகள், வீணாக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் டைம் வேஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஓவரா ப்ரொக்ரஸ்டினேட் பண்றது, எப்பத்தாலும் ரொம்ப டிவி அல்லது மொபைலே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் டைம் வேஸ்டர்ஸ். அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், சாரி, இன்னிலிருந்து இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட். 3வது நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட். 4வது நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். இந்த கேட்டகரியை நீங்க 1 2 3 4 அந்த ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வேலைகளை நல்லா செய்ய முடியும். இதுக்கு ஒரு குறள் என்ன சொல்லலாம்னா, வினை செயல் வகை சொல்லலாம். என்ன சொல்றாருன்னா, தூங்குக தூங்கி சேர்ப்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதாவது 68வது அதிகாரம் 672வது குறள் என்ன சொல்றாருன்னா, காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும், விரைவில் செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். என்ன அழகா சொல்லிட்டாரு பாருங்களேன். ப்ரையாரிட்டியை கொடுங்கப்பா, ப்ரையாரிட்டி கொடுக்காம தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அழகா ரொம்ப யோசிச்சு அந்த குறளையும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த குறளை மனசுல வச்சுப்போம். இதான் திஸ் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா வருது. அதனால முதன்மையானவற்றை முந்தி செய்கின்ற 3வது ஒரு பழமொழியை இது பழக்கத்தை தெளிவா சொல்லிட்டேன். 3வது பழக்கம் எங்க நான் சொல்லிட்டேன். 4வது பழக்கம் திங் வின் வின், நீ மட்டுமின்றி பிறரும் வெற்றி பெற நினை. ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலா என்ன நினைப்போம்னா, நான் வெற்றி பெறும்பொழுது மற்றவர் தோற்கிறார், அல்லது மற்றவர் வெற்றி பெறும்பொழுது நான் தோற்கிறேன், அல்லது 2 பேருமே தோக்குறாங்க. இது இந்த 3 தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நானும் வெற்றி பெற முடியும், பிறரும் வெற்றி பெற முடியும். 2 பேரும் சேர்ந்து பணியாற்றும் பொழுது, கூட்டாக பணியாற்றும் பொழுது நானும் வெற்றி பெற முடியும், பிறரும் வெற்றி பெற முடியும். பிறர் வெற்றி பெற முடியாட்டா கூட அவர் தோல்வி அடையவில்லை என்ற எண்ணத்தையாவது என்னால் உருவாக்க முடியும். அவருக்கும் சில பலன்கள் கிடைத்தது, அவர் என்னுடைய நண்பராயிட்டாரு, அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருது, அதுக்கு நான் உதவியா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எனக்கு ஒரு முடிவு இருந்ததுன்னா, அவரும் அந்த முடிவோட எங்கிட்ட விடைபெறும் பொழுது கைகுலுக்கிட்டு விடைபெறுவார். அதான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடியும் பொழுது தி ஷேக் ஹேண்ட் வித் ஈச் அதர். எனிமீஸா வெளியில போறது இல்ல. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். பட் அதுக்காக அடுத்தவர் வந்து எனிமி கிடையாது. பட்டிமன்றத்திலையும் அப்படிதான், ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதுக்காக இன்னொருத்தர் எனிமியே கிடையாது. ஸோ அவங்க வந்து கருத்து பரிமாற்றத்தினால இவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த அனுபவத்தை கொடுக்குறாருனால 2 பேரும் முக்கியமான ஆட்கள். அதனால கை குலுக்கிட்டு தான் போறாங்க இல்லையா? அந்த கை குலுக்கல் வேணும் எல்லா இடங்களையும், இந்த பணியிடத்துலையும் வேணும். ஸோ திங் வின் வின் எல்லா இடங்களையும் நம்ம அப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டம். மேல இருந்து வரையும் அது எப்படி சார் நான் ஜெயிக்கும்போது அப்படி ஜெயிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய தோல்வி மனப்பான்மை இல்லாதவாத அவர்கிட்ட கொஞ்சம் நட்புணர்வோடு அவரோட நீங்க பேசி பழகி பிரிஞ்சு போகலாம். எதுக்கு அனாவசியமா அவரை, ஏன்னா நான் பாரு ஜெயிச்சிட்டேன் பாரு நீ காலிங்கிற மாதிரி எண்ணம் என்னைக்குமே இனிமே வரணும். சின்ன வயசுல இருந்திருக்கலாம், இனிமே இருக்க வேண்டாங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. ஒரு மக்காச்சோள விவசாயி வந்து திரும்ப 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 அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முர்மு மேடத்திட்ட, திரௌபதி முர்மு மேடத்தை திரும்ப திரும்ப பிரைஸ் வாங்கிட்டே இருக்காரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படியே மக்காச்சோள விவசாயி திரும்ப திரும்ப அவரே வருஷம் பிரைஸ் வாங்குறாரு, இந்தியாவில் மிகச்சிறந்த விவசாயி பட்டத்தை திரும்ப திரும்ப வாங்குறாரு. ஆச்சரியப்படுறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்கறேன், எப்படி உங்களால வாங்க முடியுது? அவர் சொல்றாரு, திங் வின் வின் தான் நான் ஃபாலோ பண்றேன் சார். அதாவது நானும் நல்ல எண்ணத்தோட மக்காச்சோளம் பயிரிடுறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூட்டை விதைகளை எல்லாருக்கும் பரிசா கொடுத்துருவேன். என்னோட சுற்றுப்புற நெய்பர்ஹுட் விவசாயிகள் எல்லாம் கொடுத்துருவேன். ஐயா உங்களுடைய வாழ்த்துக்களாலையும் உங்களோட புண்ணியத்தாலும் நான் நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுவேன். அவங்க சந்தோஷமா வாங்கிப்பாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. அவங்களும் அந்த நல்ல தரமான விதைகளை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு பரிசா வாங்கிட்டு அதையே அவங்களுடைய நிலத்துல விதைப்பாங்க. அதனால இந்த கிராஸ் பாலினேஷன் சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கைனால என்னுடைய நிலம் கெட்டு போகாது, என்னுடைய பயிர்கள் கெட்டு போகாது. ஸோ அவங்களோட வாழ்த்து எனக்கு கிடைக்கும். விஞ்ஞான ரீதியா நான் நல்ல விதைகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை கொஞ்சம் ஆதரிக்கிறதுனால என் ஏரியா நல்லாவே இருக்கு, என்னுடைய பயிர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அருமையா சொல்றாரு. ஸோ திங் வின்ங்கிறது நம்ம வந்து அந்த விவசாயி அப்ளை பண்ணியிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம எல்லாரும் அதை செய்ய முடியும், நம்ம முயற்சி செய்வோம். ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே, அதான் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல சொல்லுவாங்க, எரிக் பர்ன்ல வரும். தாமஸ் ஹாரிஸ் சொல்லுவாரு, ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே. அந்த அட்டிடியூட் உங்களுக்கு வேணும், ரொம்ப முக்கியம். ஐ எம் ஓகே யூ ஆர் நாட் ஓகேன்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனை வந்துடும். அப்புறம் இங்கேயும் ஒரு குறள், நல்ல அருமையான குறள் இருக்கு. அதாவது நயனோடு நன்றி புகுந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. 100வது அதிகாரம் 994 அந்த குறள். நீதியுடன் அறத்தை விரும்பி மற்றவருக்கு பயன்படுகிறவரின்
பண்பினை உலகம் பாராட்டும். இது ஒரு அருமையான குறள். திங்க் வின்வினுக்கு ஒரு பொருத்தமான ஒரு குறளை நாங்கள் சொல்லியிருக்கேன். 5வது ஹேபிட் என்ன சொன்னீங்கன்னா, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். அதாவது முதலில் புரிந்து கொள், பிறகு புரிந்து கொள்ள நாட்டம் கொள். நார்மலா என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு, அப்புறம் நீ சொல்றதை கேட்கிறேன். சீக் ஃபர்ஸ்ட் டு பி அண்டர்ஸ்டுட் தென் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் வரும். இல்ல மாத்தி பண்ணுங்கிறார். சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். பிறரை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய், பிறகு நீ புரிந்து கொள்ளப்படுவாய். இது மிக மிக முக்கியம். அங்க என்ன நம்ம பண்றோம்னா, ஃபோக்கஸ் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹியரிங் பதிலா லிசனிங் வந்துடும். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல மிக மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வந்து லிசனிங். ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து லிசனிங். அந்த காது கொடுத்து கேட்டல், வெறும் கேட்டல் வந்து ஹியரிங் தான். அது ஒரு பிசிக்கல் ஃபினாமினன், உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த லிசனிங் சொல்லும்பொழுது காது கொடுத்து கேட்டல் வந்துடுது. நல்ல கவனித்து கேட்டல், காது கொடுத்து கேட்டல் வருது இல்லையா? அதனால லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா நமக்கு மிக மிக முக்கியமானது அந்த ஹியரிங்கை லிசனிங்கா மாத்திரணும். அதான் பாருங்களேன், லிசன் LISTEN, அந்த லிசனை கொஞ்சம் ஒரு மாதிரியா ரீஅட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்பெல்லிங் எழுதினீங்கன்னா SILENT சைலண்ட் மாறிடும். ஸோ நீங்க அமைதியாக இருந்தால், பிறர் பேசும்பொழுது அமைதியாக இருந்தால், அந்த லிசன் என்று சொல்லக்கூடிய, காது கொடுத்து கெட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த குணம் தன்னாலேயே வந்துவிடும். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தைகளும் அப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லுவாங்க, இக்னோரிங் அது ஒரு மோசமான நிலை. அடுத்த ஸ்டேஜ் வந்து பிரிட்டன்ட் லிசனிங், 3வது ஸ்டேஜ் வந்து செலக்டிவ் லிசனிங், 4வது ஸ்டேஜ் வந்து அட்டென்டிவ் லிசனிங், 5வது ஸ்டேஜ் வந்து எம்பத்திக் லிசனிங். எம்பத்திக் லிசனிங்னா என்ன யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் மிக உயர்ந்த நிலை. எம்பத்திக் லிசனிங்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? எஸ் சார், எஸ் சார், சொல்லுங்க மேடம். கோமதி மேடம். பிறரை தன்னிலையில் வைத்து பார்த்து கவனித்தல். மிக அருமை, மிக அருமை மேடம். கோமதி மேடம் ஒரு மனப்பூர்வம் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொல்லிட்டார். ஸ்டெப்பிங் இன்டு அதர்ஸ் ஷூஸ், புட்டிங் மை செல்ஃப் இன் அதர்ஸ் பிளேஸ் அண்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தம். பிறருடைய மனநிலையில் என்னை நிறுத்தி பார்த்து அவர்களை புரிந்து கொள்ளுதல். சிம்பதிக்கு என்பதுக்கு அதான் வித்தியாசம். சிம்பதியில வெறும் மெர்சி, ஒரு இறக்கம் தான் காட்டுது. அதுல வந்து லெவல் டிஃபரன்ஸ் கொஞ்சம் காட்டிடுறோம். அது வந்து நம்ம இன்டர்பர்சனல் ரிலேஷன் ரொம்ப நல்லது இல்லை. ஆனா எம்பத்தியில வந்து நம்ம அவங்க நிலையில நம்ம இருத்தி பார்க்கறதுக்காக நம்ம அதே நிலைக்கு வந்துடுறோம். அப்படி வரும்பொழுது அந்த லெவல் டிஃபரன்ஸ் வராது. இன்டர்பர்சனல் ரிலேஷனுக்கு பெஸ்ட் இது. ஸோ எம்பத்தி தான் முக்கியம். லிசனிங்ல எம்பத்தி ரொம்ப முக்கியம். சிம்பதியோட எப்பத்தாலும் லிசன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா கூட உள்ள வந்து சக கூட்டாளி வந்து பணியாளர் வந்து அவர் தப்பா நினைச்சுப்பாரு. ஸோ எம்பத்திக் லிசனிங் வேணும். ஸோ இக்னோரிங்கை தாண்டி பிரிட்டன் லிசனிங் வந்து, அதுக்கப்புறம் செலக்டிவ் லிசனிங் போய், அதுக்கப்புறம் அட்டென்டிவ் லிசனிங் வந்து, அதை விட மிகச்சிறந்தது எம்பத்திக் லிசனிங். ஸோ இது வந்து லிசனிங்ல மிகச்சிறந்த வழி. நம்ம ஒரு கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ ஒரு மாஸ்க்குக்கோ நம்ம எல்லா ஒரு புத்த ஆலயத்துக்கோ ஏன் போறோம்னா, அங்க போய் நம்ம முறையிடுறோம், கடவுள்கிட்ட முறையிடுறோம் இல்லையா? கடவுள் காது கொடுத்து கேட்கிறாரு, இ லிசன்ஸ். அதனால அந்த கோவிலுக்கு போறோம். கடவுள் வந்து ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் ஒரு அசரீரி வந்து வச்சுங்களேன், அந்த கோவிலுக்கு போவீங்களா? அந்த வழிபாடு தரத்துக்கு போவீங்களா? கண்டிப்பா போக மாட்டீங்க. ஏன்னா கடவுள் வந்து காது கொடுத்து கேட்கிறாரு. அந்த காது கொடுத்து கேட்கக்கூடிய குணம் வந்து ஒரு இறை குணம். அது இருக்கிறதுனாலதான் நம்ம திரும்ப திரும்ப ஒரு கோவிலுக்கு ஒரு எல்லா வழிபாட்டு தரத்துக்கும் போயிட்டு இருக்கோம். அதனால மிக மிக முக்கியம். இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ the biggest communication problem is that we don't listen to understand, we listen to reply. அதான் பிரச்சனை. பதில் கொடுக்கறதுக்காகவே கேட்கிறோம். தயவுசெய்து புரிந்து கொள்வதற்காக கேட்போம் அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு ஸ்டீஃபன் கோவி. ஸோ ஞாபகம் வச்சுப்போம். இதுக்கும் திருவள்ளுவர் விட்டு வைக்கல. ஒரு 42வது அதிகாரம் கேள்வி, 411வது குறள், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான குறள். அதாவது நம்மளுடைய எல்லா செல்வங்களிலும் மிகச்சிறந்த செல்வம் வந்து செவிச்செல்வம், காது கொடுத்து கேட்கும் செல்வம். அந்த செல்வமானது, அந்த கேள்வி ஞானமானது எல்லா செல்வங்களிலும் மிகச்சிறந்த தலையான செல்வமாகும் அப்படின்னு ஒரு அழகா அன்னைக்கே சொல்லிட்டாரு. அதை ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது 6வது ஹேபிட் வந்து சினர்ஜைஸ். சினர்ஜிங்கிற வார்த்தை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வந்த ஒரு அருமையான வார்த்தை. சிங்க்ரனைஸ்டு எனர்ஜி. இப்போ எல்லா மோட்டார்ஸும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒர்க் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் ஒரு மாதிரி சிங்க்ரனைஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஒன்று சேரும்பொழுது அந்த கிடைக்கக்கூடிய அந்த கூட்டு முயற்சியினுடைய பலன்கள் பல மடங்கு பலன்களா இருக்கும். மல்டிபிள் பெனிஃபிட்ஸா இருக்கும். அதான் சினர்ஜி. சிங்க்ரனைஸ் எனர்ஜியை காயின் பண்ணி அந்த வார்த்தையே சினர்ஜின்னு உருவாக்கியிருக்கேன். அந்த சினர்ஜிங்கிற வார்த்தையே ஒரு அருமையான சினர்ஜி நான் சொல்லுவேன். ஸோ தேன்கூடு வந்து சினர்ஜிக்கு நல்ல எக்ஸாம்பிள். பாருங்க, ஆயிரக்கணக்கான மலர்கள்லேருந்து அந்த தேன் எடுக்கிறது, நெக்டார் எடுக்கிறது, அந்த தேனீக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேன்கூட சேர்க்கறது இல்லையா? அது சினர்ஜிக்கு அருமையான உதாரணம். வானவில்ல பாருங்களேன், 7 கலர் தான் சொல்றாங்க. 7 கலரா இருக்கு, ஏகப்பட்ட ஷேட்ஸ்.
அந்த வானவில்ல உள்ள ஷேட்ஸ் வந்து எக்கச்சக்கம். 7 கலர் நமக்கு தெரியுது அவ்வளவுதான். அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு கலர் கூடும்போது ஒரு கலர் குறையும் போது கொஞ்சமா மாறும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் ஒண்டர்ஃபுல் சினர்ஜி. ஒவ்வொரு கலரையும் பார்க்கக்கூடிய அழகை காட்டிலும் 7 கலரும் சேரும்போது கிடைக்கக்கூடிய இந்த அழகு எவ்வளவு அழகு. அது மாதிரி ஃப்ளவர் வேஸ் வைக்கிறாங்க. ஃப்ளவர் வேஸ் வைக்கும் பொழுது டேபிள்ல என்ன அழகு. ஒரு சிங்கிள் ஃப்ளவரா காட்டிலும் ஃப்ளவர் வேஸுக்கு என்ன அழகு பாருங்க. அதான் சினர்ஜியோட அழகே அழகுதான். சினர்ஜைஸ், அது விரும்பல சொல்றாரு. சினர்ஜைஸ், ஒருங்கிணைந்த கூட்டு சக்தியாய் செயல்படு. அதான் நம்ம சொல்ல வேண்டியது. கம்மிங், ஹென்ரி ஃபோர்டுடைய ஒரு அருமையான கொட்டேஷன் ஞாபகத்துக்கு வருது. கம்மிங் டுகெதர் இஸ் எ பிகினிங், keeping together is a success, and working together is coming together is beginning, keeping together is progress, working together is success. அதாவது சேர்ந்து வருதல் தொடக்கமாகும், இணைந்து இருத்தல் முன்னேற்றமாகும், இணைந்து பணியாற்றுதல் வெற்றியாகும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் ஞாபகம். இங்கேயும் நல்ல அருமையான ஒரு நமக்கு குரல் இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, சுற்றந்தழால் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு அதிகாரம், 53வது அதிகாரம் 522வது குறள் என்ன சொல்றாருன்னா, விருப்பு அரா சுற்றம் இயையின் அறுப்பு அரா ஆக்கம் பலவும் தரும், அன்பு நீங்காத சுற்றத்தார் அமைந்தால் ஒருவனுக்கு பல செல்வங்களையும் பெறுவான். இது வந்து ரிலேட்டிவ்ஸுக்காக சொன்னதை எடுத்துக்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம வந்து டீம் மெம்பர்ஸ், ஒரு டீம்ல உள்ள நம்ம சுற்றி உள்ள டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களே, டீம் பிளேயர்ஸ், அவங்க எல்லாரையும் இந்த இடத்துல சுற்றமா எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்ம கூட உள்ள சுற்றத்தினர் வந்து அன்பு நீங்காத சுற்றத்தினர் நமக்கு அமைஞ்சாங்கன்னா வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும், நம்ம பல செல்வங்களை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறது அழகா அவர் வந்து சினர்ஜைஸ் பண்ணி ஒரு டீம்ல எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும்பொழுது அவங்களால கண்டிப்பா மிக சிறந்த வெற்றிகளை பெற முடியுங்கிறத ரொம்ப தெளிவா திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அதான் குரூப்புக்கும் டீமுக்கும் டிஃபரன்ஸ். கேதரிங் சொல்லுவாங்க, அந்த கேதரிங் வந்து குரூப்பா மாறுது, அந்த குரூப் வந்து கடைசியில் டீமா மாறுது. கம்மிங் டுகெதர் பிகினிங் இஸ் கேதரிங், கீப்பிங் டுகெதர் இஸ் ப்ரோக்ரஸ்ங்கிறது வந்து குரூப், ஒர்க்கிங் டுகெதர் இஸ் சக்சஸ்ங்கிறது டீம். இந்த குரூப்புக்கும் டீமுக்கு என்ன சார் வித்தியாசம்? கேதரிங்னா தெரியுது, ஒரு சேர்க்கை எவ்வளவுதான் தெரியுது. இந்த குரூப்பும் டீமுக்கு என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? குரூப்புக்கும் டீமுக்கும் கூட்டம், குரூப்புங்கிறது ஒரு கூட்டம், குழு. எஸ் சார், எஸ் சார். டீம்ங்கிறது ஒரு குழு. அருமை சார், மிக அருமை சார். காமன் அப்ஜெக்டிவ் இருக்கும். ரமேஷ் பேசுறேன் சார். காமன் அப்ஜெக்டிவ் இருக்கும், ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறது டீம். அப்சல்யூட்லி கரெக்ட். வீரசேகர் சார் அழகா ஆரம்பிச்சு கொடுத்தாரு, ரமேஷ் சார் அழகா முடிச்சு வச்சாரு. சூப்பர். அதாவது குரூப்ல வந்து எஸ் கோமதி மேடம் சொல்லுங்க. அதாவது வெல் டிஃபைன்டு. இப்ப குரூப்புக்கும் போது எந்த டெஃபினிஷன் எந்த வரையறையும் இருக்காது. பட் வந்து வரையறை எல்லாமே, டிசிப்ளின் எல்லாமே இருக்கனால வெல் டிஃபைன்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் மேடம், நல்ல அழகா. மோர் தென் தட் சார், டீம் வந்து டீம் ஸ்பிரிட்டோட இருக்கணும். எஸ் சார், அந்த ஸ்பிரிட்ங்கிறது தான் எனர்ஜி. கரெக்டா சொல்லிட்டீங்க மில்டன் ராஜசேகர் சார், கோமதி மேடம் நடுவே கூடுதல் விளக்கங்களை கொடுத்து நல்லா அழகா சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு நச்சுன்னு ஒரே வார்த்தை சொல்றேன், குரூப்ல வந்து கொஞ்சம் நம்முடைய இதெல்லாம் கம்மி, இலக்கணங்கள்லாம் கம்மி, கொஞ்சம் ரேண்டம்னஸ் இருக்கும். அந்த டீம்ல வந்து ஒரு ரெகுலாரிட்டி வந்துடும். டீம்ல காமன் கோல் இருக்கும். ரொம்ப அருமையான பாயிண்ட். குரூப்ல காமன் கோல் இருக்கணும் கட்டாயம் இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டர்டு கோல்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் கோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்கு. குரூப்ல வந்து காமன் கோல் நோக்கி எல்லாரும் பணியாற்றுவதால் அந்த டீம்ல வந்து வெற்றி அதிகமா இருக்கும். குரூப்ல வந்து ஷார்ட்டர்டு கோல்ஸ், டீம்ல வந்து காமன் கோல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் டீமுடைய சினர்ஜிக்கு டீம் ஸ்பிரிட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். ஓகே ஃபைன். அடுத்து வைகரை சங்கமும் ஒரு டீமுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் சார். என்ன சார்? நம்ம வைகரை சங்கமும் ஒரு டீமுக்கு ஒரு எக்ஸாம்பிளா. சூப்பர் சார், எக்ஸலன்ட். பிராக்டிகல் எக்ஸாம்பிள் வந்து வைகரை சங்கம் வந்து டீமுக்கு மிக அருமையான எக்ஸாம்பிள். நம்ம வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரூப்பா இருந்தோம். இப்ப கொஞ்சம் நாட்களா ஒரு அழகா ஒரு ஒருங்கிணைந்த சக்தியா ஒரு காமன் கோலை நோக்கி போறதுனால இப்ப டீமா குழுமமா மாறிவிட்டோம். ஸோ அந்த குரூப் என்று சொல்லக்கூடிய குழுவானது குழுமமாக மாறிவிட்டது, குழுமம் என்று சொல்லக்கூடிய டீமாக மாறிவிட்டது. மிக அருமை சார். அடுத்து ஷார்பன் த சா, உன்னை தினமும் புதுப்பித்துக்கொள். ஷார்பன் த சான என்ன அர்த்தம்? சாங்கிறது டூல்ங்கிறது கருவி. கருவி யாரு? நான் தான் கருவி. உன்னை தினமும் புதுப்பித்துக்கொள், அதான் முக்கியம். பாரதியார் சொன்னார், இன்று புதிதாய் பிறந்தேன். டெய்லி கண்ணாடியில பாத்துக்கும் பொழுது ஹாப்பி பர்த்டே மூல அந்த பிம்பத்துக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லிங்க. ஏன்னா டெய்லி நான் ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு சைல்டா பிறந்திருக்கேங்கிற மாதிரி எண்ணத்தோட அந்த புத்துணர்ச்சியோட பிறந்தீங்கன்னா வியாதிகள் பல வரவே வராதான். இளமையோட, மனசுலையும் இளமையோட இருக்கலாம், உடலையும் இளமையோட இருக்கலாம் சொல்லி இப்ப நிறைய சைக்காலஜின்னு சொல்றாங்க. பாரதியார் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அதான் பாருங்க, பாரதியார் கடைசி வரைக்கும் எல்லா பிரச்சனை வந்த கூட எத்தனை கூட இன்பம் வைத்தா எங்களை இறைவான்னு தான் பாடியிருக்காரு. பாருங்களேன், எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்காரு. வறுமை,
சாப்பாடு கூட ஒழுங்காக கிடையாது. ஆனா அவர் பாடுற பாட்டுல எல்லாம் எவ்வளவு உற்சாகமும் எவ்வளவு எனர்ஜியும் இருக்கு பாருங்களேன். அதான் இன்று புதிதாய் பிறந்த என்ன அவருக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி பாடல் எல்லாம் கடைசி வரைக்கும் அவரால் அந்த கடைசி நாள் கூட வரைக்கும் கூட பாட முடிஞ்சது அவரால். பெரிய விஷயம் அது. ஸோ நம்முடைய பாடியில நம்முடைய உடல்ல 4 காம்பனன்ட் சொல்லுவாங்க. அந்த நாத்தியம் பேசுறவங்களுக்கு வந்து 3 காம்பனன்ட்ஸ் தான். பிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் தான். நம்ம ஓவராலா நம்ம ஒரு ஆத்திகத்தோட இருக்கிறவங்களுக்கு 4 காம்பனன்ட்ஸ் வரும். பிசிக்கல், மென்டல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் 4 காம்பனன்ட்ஸ் வரும். ஸோ பாடி உடல் ரீதியானது, மென்டல் வந்து ஹெட் அதாவது புத்தி ரீதியானது, எமோஷனல் வந்து ஹார்ட் ரீதியானது இதய ரீதியானது, அதாவது உணர்வு ரீதியானது, 4வது ஸ்பிரிச்சுவல் வந்து ஆன்மா ரீதியானது. இந்த 4மே நமக்கு இருக்கு. ஆன்மாவை பத்தி ஒரே வார்த்தை சொல்லணும். ஆன்மா இருக்கா இல்லையாங்கிறது கேட்கறதுக்கு எனக்கு ஒரே பதில் வந்து என்னுடைய தோல் சொல்லும்போது நான் வேற தோல் வேற வித்தியாசம் தெரியுது பாடி. என்னுடைய புத்தின்னு சொல்லும்போது நான் வேற என் புத்தி வேறன்னு தெரியுது. என்னுடைய உணர்வுகள் சொல்லும்போது நான் வேற உணர்வு வேறன்னு தெரியுது. ஞான்ங்கிறது யாரு? அதான் ஆன்மா. ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நான் உடலும் இல்லை, நான் புத்தியும் இல்லை, நான் என்னுடைய உணர்வுகளும் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நான் யார்? ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அதான் ஆன்மா. ஓகே. ஸோ அந்த 4 விஷயங்களையும் நம்ம புதுப்பிச்சுக்கணும். எப்படி பாடியை புதுப்பிச்சுக்கலாம்னா பேலன்ஸ் டயட். நல்லா பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க. நல்ல ஒரு அட்லீஸ்ட் 6 to 7 hours டெய்லி தூங்கணும். இதெல்லாம் சொன்னோம்னா பெரிய இதாயிடும். ஒரு டாக்டர் சொல்ற மாதிரி ஆயிடும். உங்களுக்கே தெரியும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அனாவசியமா அந்த 4 W சேர்க்க வேண்டாம். அதாவது மில்க், அந்த சுகர், அதுக்கப்புறம் மில்க், சுகர், அப்புறம் சால்ட்டு, இந்த 3 சேர்க்க வேண்டாம். அப்புறம் 4வது ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம். இது எல்லாமே நம்ம இல்லாம அதை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அதை ரொம்ப முக்கியம் அது. அப்புறம் கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய அரிசி, அதுவும் ஒரு ஒயிட் தான். ஸோ 4 ஒயிட் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4ஐயும் அவாய்ட் பண்ண முடியாது, குறைக்கலாம். மிக மிக ஏன்னா எனர்ஜி வேணும் இல்லையா, குறைக்கலாம். அப்புறம் பேலன்ஸ்டு ஃபுட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து பாடி சம்பந்தமான ஒரு ரினியூவல். மென்டல் ரினியூவலுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து நம்முடைய ஹெட் ரினியூவல் என்ன பண்ணலாம்னா ரைட்டிங், ரீடிங், இந்த மாதிரி வகைரை சங்கத்தில் கலந்து கொண்டு கருத்து பரிமாற்றம் செய்தல், இதெல்லாம் அப்புறம் பிளானிங், பட்ஜெட்டிங் எல்லாம் பண்ணும்பொழுது நம்முடைய புத்தி வந்து கூர்மையாகுது. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது மனம் சம்பந்தமானது, அதாவது எமோஷனல், அதாவது உணர்வு சம்பந்தமானது. கரெக்டாக சொல்லப்போனா 2வது சொன்னது புத்தி, 3வது சொன்னது எமோஷனல் ரினியூவல். சில பேர் சோஷியல் ரினியூவல் சொல்லுவாங்க. இங்க என்ன பண்ணலாம்னா சர்வீஸ், டீம் ஒர்க், சினர்ஜி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம எமோஷனலா ரினியூ பண்ணக்கூடிய ஒரு அருமையான விஷயங்கள். 4வது ஆன்மாவை புதுப்பித்தல் என்ன பண்ணலாம்? நல்ல படித்தல், நல்ல புத்தகங்களை ஆழ்ந்து படித்து உள்வாங்கிக் கொள்ளுதல், பிரேயர், பிரார்த்தனை, அப்புறம் மெடிடேஷன், அப்புறம் தியானம் செய்தல், இதெல்லாம் நமக்கு கூட்டு பிரார்த்தனை, இதெல்லாமே நமக்கு ஆன்மாவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயங்கள். ஸோ உடல் ரீதியாக, புத்தி ரீதியாக, மனம் ரீதியாக, ஆன்மா ரீதியாக நாம் நம்மை தினமும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மிக 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 முக்கியம். இதை நம்ம பண்ணிட்டோம் வச்சுங்களேன், என்னைக்கும் இளமையோட உற்சாகமா இருப்போம். வைகரை சங்கமத்தில் உள்ள அன்பர்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன். எல்லாருமே மனசளவுலையும் இளமையோட இருக்கீங்க, உடலளவு இளமையோட இருக்கீங்க, புத்தியோ அப்புறம் உங்களுடைய உணர்வுகளும் இளமையோட இருக்கு, ஆன்மா ரீதியாகவும் இளமையோட இருக்கீங்க. நேரில் பார்க்குறேன். ஏன்னா அருமையான பேச்சுக்கள் ஒரு டெய்லி கேட்குறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கு. முந்தியும் நம்ம பழைய இதில் குரூப்பில் இருந்திருக்கோம். அங்கேயும் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திறமையை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு காரணம் வந்து தினசரி நம்ம புதுப்பிச்சுக்கிறது தான். தினசரி நம்ம புதுப்பித்துக் கொள்வதற்கு மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம் வைகரை சங்கமம். மறந்துட வேண்டாம். ஸோ தினந்தோறும் சொல்லிக்கலாம், அருமையான மந்திர வாக்கியங்களை சொல்லிக்கலாம். ஐ ஆம் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர் எவ்ரி டே இன் எவ்ரி வே. தினமும் நான் ஒவ்வொரு வகையிலும் நான் தினமும் என்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அப்புறம் ஐ நோ ஐ கேன், எனக்கு தெரியும் என்னால் முடியும் சொல்லிக்கலாம். அப்புறம் நான் என்னுடைய காலேஜ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் நான் வந்து ஏதாவது அந்த பயிற்சி வகுப்புலாம் எடுக்கும்போது அவங்கள நிற்க வச்சு ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுப்பேன். ஏன்னா நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, நேற்று வரைக்கும் பையங்களா நீங்க வந்து மாணவர்களை நீங்க வந்து சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் தான் நினைச்சீங்க, வெற்றி அல்லது தோல்வி 2 ஆப்ஷன் தான் நினைச்சீங்க. இன்னிலிருந்து தோல்வியை எடுத்துருங்க. டிக்ஷனரியில உங்க தோல்வியை, அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுங்க. என்ன சொல்லணும்? சக்சஸ் ஆர் லேர்னிங் சொல்லணும். வெற்றி அடைதல் அல்லது கற்றுக்கொள்ளுதல். தோல்விங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்னா திறந்த மனப்பான்மையோட இருந்தீங்கன்னா எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறதுனால வெற்றி நோக்கி போறோம். ஸோ தோல்வி இங்க வந்தது, தோல்வியே வராது. ஸோ ஒரு க்ளோஸ்டு மைண்டோட இருக்கும்பொழுதுதான் தோல்வி மனப்பான்மை வருது. இனிமே உங்களுடைய ஆப்ஷன் என்னது? வின் ஆர் லேர்ன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆட்டோ சஜஷன் கொடுக்க வைப்பேன். அந்த ஆட்டோ சஜஷன் என்னன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆட்டோ சஜஷன். நான் எல்லாருக்கும் அடிக்கடி சொல்லி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும்
பணியாளர்களுக்கு நான் சொல்ல ஒரு அருமையான ஆட்டோ சஜஷன். நிறைய டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய எம்ப்ளாயிஸ்க்கும் சொல்லியிருக்கேன். ஐதர் ஐ வின் ஆர் ஐ லேர்ன், ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஏ வின்னர். ஒன்று நான் வெற்றி அடைகிறேன் அல்லது கற்றுக்கொள்கிறேன், எனவே நான் என்றுமே வெற்றியாளன். இது ஒரு முக்கியமான ஒரு ஆட்டோ சஜஷன். இது நீ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, தினசரி உங்களை புதுப்பிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ டெய்லி ரினியூவலுக்கு இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் நீங்கள் டெய்லி சொல்லிக்கலாம். காலங்காலத்தில் தூங்கி எழுந்தோடனே இந்த மந்திரத்தை உங்களுடைய ரிலிஜியஸ் ப்ரேயர்ஸோட சேர்ந்து சொல்லிக்கலாம். இரவு தூங்க போகும்போதும் நீங்கள் இதே மாதிரி இந்த மந்திரத்தை திரும்ப உங்களுக்குள்ள சொல்லிக்கும் போது ஆட்டோ சஜஷனா சுய வாக்கியங்கள் வந்து அப்படியே உங்கள் ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் அது டிரைவிங் ஃபோர்ஸா மாறி உங்களை அந்த திசையிலேயே தூண்டிவிடும். அப்படியே உங்களை நடத்தி சொல்லும். வாழ்க்கையில ஒரு முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸா மாறி அதுவாகவே மாறிடுவீங்க. ஸோ 21 நாள் ஒரு விஷயங்களை பண்ணினீங்கன்னு வச்சுங்க, அது பழக்கமாக மாறிடுது. அந்த பழக்கமே செயலா மாறிடுது. அதுவே உங்களுக்கு குணமா மாறிடுதுங்கிறாங்க. அதான் முக்கியமான விஷயம். ஸோ அதான் இங்க வந்து இந்த ஷார்பன் த சாவை தினசரி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமா மாறிடும், பிரச்சனையே இல்லை. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இதுக்கும் திருவள்ளுவரோட இதை ஒரு மாதிரி பார்த்துட்டேன். ஊக்கமுடைமைங்கிற ஒரு அதிகாரம் 60 594வது குறள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கமுடையான் உழை. அதாவது தளராத ஊக்கம் உடையவனிடம் செல்வம் தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். இங்க ஆக்கம்ங்கிறது என்னது? இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஷார்பனிங். ஊக்கம் என்பது என்னது? இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஷார்பனிங். அதுல வரக்கூடிய ஆக்கம் நமக்கு செல்வம், அந்த பெனிஃபிட்ங்கிறது என்னதுங்க? டோட்டல் ஹெல்த், ஹோலிஸ்டிக் ஹெல்த். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இதுதான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, ஊக்கமுடைமை அதிகாரத்துல இருக்கு. ஸோ மொத்தத்தில் நான் திரும்பவும் உங்களுக்கு எல்லாரும் ஞாபகப்படுத்துறேன். பி ப்ரோஆக்டிவ், உன் செயலுக்கு நீயே முழு பொறுப்பெடுத்துக்கொள். 2வது, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட், இலக்கை மனதில் இருத்தி பயணத்தை தொடங்கு. 3வது, புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், முதன்மையானவற்றை முந்தி செய். 4வது, திங்க் வின் வின், நீ மட்டுமின்றி பிறரும் வெற்றி பெற நினை. 5வது, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட், அதாவது முதலில் புரிந்துகொள் பிறகு புரிந்து கொள்ள நாட்டம் கொள். 6வது, சினர்ஜைஸ், ஒருங்கிணைந்த கூட்டு சக்தியாய் செயல்படு. 7வது, ஷார்பன் த சா, உன்னை தினமும் புதுப்பித்துக் கொள். இந்த 7 பழக்கங்களும் மிக எளிதான, வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா வயதினரும் கடைப்பிடிக்க இயலக்கூடிய மிக அருமையான சுலபமான பழக்கங்கள். இதை நாம் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக இன்றைய பழக்கங்கள் நாளைய சிகரங்களாக மாறும். அதாவது டுடேஸ் ஹேபிட்ஸ் வில் பிகம் டுமாரோஸ் ஹைட்ஸ், உயரங்களாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக இந்த பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை கொஞ்சம் கான்ஷியஸ்னஸோட கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது அந்த பழக்கங்கள் கொஞ்சம் வலுவடையும். அதுக்கு தான் இந்த கோர்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லாருமே இந்த பழக்கங்களை பண்ணிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸா இதை கொஞ்சம் பண்ணும்போது அந்த பழக்கங்கள் வலுவடையும் போது நிச்சயமா நம்மால் வாழ்க்கையில் சிகரங்களை தொட முடியும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி சார். மிக சிறப்பான ஒரு செஷன். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை அவனது திறமை தீர்மானிப்பதில்லை, அவனது பழக்க வழக்கங்களே தீர்மானிக்கின்றன. இன்று திரு ஏவி ராமநாதன் அவர்கள் நம்மை உயர்த்தும் பழக்கங்கள் பற்றிய உரை வெறும் பேச்சல்ல, அது நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிகாட்டு வரைபடம் என்று சொன்னால் அது மிகையல்ல. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பிரதிகள் விற்பனையான 360 பக்கங்கள் கொண்ட ஸ்டீஃபன் கோவேன் 7 Habits of Highly Effective People என்ற நூலின் சாராம்சத்தை வெறும் 30 நிமிடங்களில் நம் இதயத்தில் பதிய வைத்தார். ஹேபிட் என்ற சொல்லை ஹியூமன் பொட்டன்ஷியல், A for attitude, B for behavior, I for improvement, T for transformation, அறிவு, திறன், மனப்பான்மை, செயல்பாடு அனைத்தும் ஒன்றிணைந்தால்தான் அது பழக்கமாகிறது என்ற அறிவியல் அடிப்படையில் எடுத்துரைத்தார். அரிஸ்டாட்டில் கூறுகிறார், we are what we repeatedly do. Excellence then is not an act but a habit. நமது இதிகாசங்கள் கூறுகின்றன, எண்ணம், சொல், செயல், பழக்கம், குணம், விதி என்பதுதான் கணியன் பூங்குன்றனாரும் தீதும் நன்றும் பிறத்தரவாரா என்ற வரிகள் முதல் பழக்கமான பி ப்ரோஆக்டிவ் என்பதின் ஆழமான விளக்கமாக அமைந்தது. காற்றை எதிர்த்து உயர பறக்கும் பட்டம் போல சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்ற உதாரணம் நமக்கு புதிய சிந்தனை தந்தது. ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see in sleep, it is something that does not let you sleep என்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் வார்த்தைகள் பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட் என்ற பழக்கத்தை நினைவூட்டின.
தேனீக்கள் இணைந்து தேன் உருவாக்குவது போலவும், வானில் பல நிறங்கள் சேர்ந்து அழகாக இருப்பது போலவும் சினசைஸ் என்ற பழக்கம் ஒற்றுமையின் சக்தியை எடுத்துக்காட்டியது. கமிங் டுகெதர் இஸ் எ பிகினிங், ஸ்டேயிங் டுகெதர் இஸ் எ ப்ராக்ரஸ், ஒர்க்கிங் டுகெதர் இஸ் எ சக்சஸ் என்ற ஹென்றி ஃபோர்டின் பொன்மொழிகள் நம் மனதில் ஆழமாக பதிந்தது. இன்றைய அமர்வின் மைய கருத்து, வெற்றி என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது தினமும் நாம் கடைபிடிக்க ஒரு நல்ல பழக்கங்களின் கூட்டுத்தொகை. ஹேபிட், ஹேவ் ஏ விஷன், தெளிவான இலக்கு. ஏ, ஆக்ட் ப்ரோஆக்டிவ்லி, முன்முயற்சி. பி, பிகின் வித் பர்பஸ், நோக்கத்துடன் தொடங்கு. ஐ, இன்வெஸ்ட் இன் ப்ரியாரிட்டிஸ், முக்கியவற்றில் முதலீடு செய். டி, திங்க் வின் வின், இருவரும் வெல்வோம். எஸ், ஷார்பன் யுவர் செல்ஃப், தினமும் உன்னை மேம்படுத்து. விதையை விதைத்தால் செடி வளரும், பழக்கத்தை விதைத்தால் வாழ்க்கை வளரும். இந்த 15 நாள் வைகறை சங்கமம் கற்றது அறிவு அல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மை உயர்த்தும் வாழ்க்கை நெறிகள். இந்த அற்புதமான பயிற்சியை வழங்கிய திரு ஏவி ராமநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல பழக்கங்களை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். Success is not an accident, it is a result of daily habit proactivated with a disciplined and purpose. Let us not just learn the 7 habits, let us live them and become best version of ourselves. இப்போது பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். முதலில் ஆண்ட்ரைஸ் பண்ண மில்டன் ராஜசேகர் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம். சிஸ்ரோ சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். எனக்கு ஐயா ராமநாதன் ஐயா பேசும்போது அது ஞாபகம் வந்தது. ரூல் ஆஃப் த 3 என்று சொல்லுவார்கள். பேச்சாளர்கள், ட்ரெயினர்ஸ் எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு காரியம். அதை இந்த 7 காரியங்களை இப்படி வரிசைப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். 1 பேஷன், 2 ப்ராசஸ், 3 பேட்டர்ன். 1 பேஷன், 2 ப்ராசஸ், 3 பேட்டர்ன். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம ஐயா பேசிய இந்த ஓமைகள், இந்த மெட்டஃபர் என்று சொல்கிறோம். இயேசு ஓமைகள் பேசுகிறார் என்று படிக்கிறோம். பட்டம், பறக்கும் பட்டம், பாயும் கழுகு, அப்புறம் ஒளிரும் வானவில், அப்புறம் மணக்கும் ஃப்ளவர்ஸ் என்றெல்லாம் உதாரணங்களை அடுக்கி நமக்கு பல கருத்துக்களை சொன்னார். லிசனிங் பத்தி சொன்னாரு. ஆர்ட் ஆஃப் லிசனிங் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதுல யூதர்கள் எப்படி கவனிக்கிறாங்கன்னு கவனிச்சேன். அதாவது எப்படின்னா, அவங்க ஈப்ரு கொஞ்சம் படிக்கிறதுக்கு முற்படுறேன். அதாவது அவங்க நைட்ல படுக்கும்போதோ அந்த படிக்கும்போது அவங்க சோர்ந்து போடுறதுக்காக காலில் வெந்நீரை கொட்டி, வெந்நீர் இருக்கும், அது கீழே அவங்க காலை வச்சுட்டு படிப்பாங்களாம். அது 3 கருத்துக்கள் சொல்றாங்க. 1 கவனமாக கேள், 2வது செயல்படும் கேள், 3வது ஒப்பு கொடுக்கணும் கேள். இப்படி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப சிறப்பையா திருக்குறளை எல்லாம் எண்களோடு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா வீரசேகரன் அடிக்கடி சொல்லுவாரு. அதை நீங்க சொன்னீங்க. ஊமை சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு இதுதான் தலைப்பு ஸ்பிரிச்சுவல். அதுல அந்த என்னுடைய ஆசான் சொல்லும் போது நான் சொன்னது, ஊமை மட்டும் முக்கியம் உண்மை, அதை விட முக்கியமானது என்ன, ஊமை நாட் என்பதும் ரொம்ப முக்கியம் என்பது உண்மை என்று புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அதுதான் புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்குது என்பது உங்களுடைய பேச்சிலிருந்து தெரிவிக்கிறேன். இனியே இன்னும் எங்களுக்கு தெளிவு கொடுக்க நம்ம வீரசேகர சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்தி, அடிக்கடி வாருங்கள், அமுது விட்டுத்தாருங்கள், தினமும் வாருங்கள் என்று வேண்டி உங்களை பணிந்து தாழ்ந்து உங்களை சிரம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. நன்றி, நன்றி மில்டன் சார். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும், நல்ல செயல்கள் நல்ல பழக்கங்களை உருவாக்கும். அடுத்ததா நித்யாதேவி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு ஏவிஆர் சாரை பாக்குறதே ஒரு கிஃப்ட்னு தான் நினைப்பேன். ஏன்னா இதனுடைய பேச்சுக்கள் எப்பயுமே நம்ம கேட்டு அறிஞ்சிட்டே இருந்தோம். சமீப காலத்துல கேட்க முடியல. ரொம்ப அருமையா இந்த கேட்டல் அப்படின்றதுல ஹிந்திலயுமே 3 கேட்டல் இருக்கும். ஒண்ணு காதை கொடுத்து கேளியா, காதை கொடுக்கவே மாட்டேறிய, என் காதை அறுத்து எடுத்துக்கிற அளவுக்கு ஊத்துற வாயில பேசி பேசி ஸ்பீக் லிட் ஹியர் மச் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எங்க அப்படின்றது எல்லாமே போன மாதிரி. அடுத்து காக்கு, வாயை திறந்து கேளு. சில விஷயத்த வாயை திறக்கல, வாயில பொழைக்கவே பொழைக்காதுன்னு வாங்க. அடுத்து கையை நீட்டி கேளு மாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் அது சொல்லும் போது இப்படியும் கேட்டல் இருக்கு தம்பி, அதையும் சொல்லிக்கிறேன் மில்டன் ஐயாட்ட. இப்படி ஒரு சில விஷயங்களை போகும்போது நம்ம ஆன்மா ரீதியா எப்படி பண்ணணும், உடல் எப்படி இருக்கணும், மனம் எப்படி இருக்கணும், அப்படி விஷயங்கள் சொன்னது. பழக்கம் எப்படி வழக்கமாகும், நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்றோம். நேத்தெல்லாம் அப்படித்தான் ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப டார்ச்சர் இருக்கதானே செய்யும். டார்ச்சர் இருந்தா தானே ஃபியூச்சர் இருக்கும். ஃபியூச்சர் இருக்கட்டும், நர்ச்சர் இருக்கட்டும், என்னமோ இருக்கட்டும், நம்ம ஓடுவோம். இந்த பாருங்க, நம்மளை மட்டும் யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருங்க
நமக்கு வந்து டிஆர்வி சாரும் அவர் கையை தட்டிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு யாராவது நர்ச்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட சொல்றாங்க, இந்த பாருங்களேன், அவங்களுக்கு முன்னாடி அவங்க இந்த செயலை செஞ்சு அவங்க மூஞ்சில சந்தனம் பூத்தி அழகு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் நேத்து பாடம் நடத்தும் போது. என்னது வித்தியாசமும் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாங்க பள்ளிக்கூடத்துல. என்ன அப்படின்னா, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்களை அசிங்கப்படுத்தி பார்க்க கூடாது, கறி பூசியெல்லாம் பார்க்க கூடாது. அசிங்கமா இருப்பாங்க அவங்க, என்ன ஏற்கனவே அவங்க மனசு வக்கரமா இருக்கு, இதுல அவங்க முகத்தையும் வக்கரப்படுத்தக்கூடாதுன்னு தான் சந்தன பூசி அழகுபடுத்தணும் அப்படின்னு சொன்னேன். இப்படி சில விஷயங்களை அழகா நிறைய தகவல்களை இன்னைக்கு செறிவா ஐயா கொடுத்துருக்காங்க. இதனால இனிய நாளா மாற்றிருக்கீங்க. அடிக்கடி வாங்க அமுத விட்டுருத்தாங்கன்னு தம்பி சார்பாகவும் கேட்டு எல்லா சார்பாகவும் வைகறை சங்கமத்துல பேசினாலும் உத்வேகமா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது சூப்பர். ஏன்னா அந்த மாதிரி கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆனா சேர்ந்த கூட்டம் இல்ல, இறைமை எல்லாம் பிரபஞ்சம் தான் சேர்த்த கூட்டம் அப்படின்றத சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து இடம் சரிக்கிறேன். அதுவும் ஐயா நம்மளுடைய அருணகிரி சார் ஐயாவோட அந்த கோட்ஸ், அந்த ஹச்சனை ஏன அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க அந்த இறுதியா, அது சூப்பரா இருந்துச்சு அப்படின்றேன்னு சொல்லி இடம் சாருகின்றேன். நன்றி. நன்றி. நன்றி மேடம். ஒழுக்கம் இல்லாத திறமை திசை இல்லாத கப்பல் போன்றது. ஸோ முதல்ல வந்து இந்த ஹேபிட்ஸ்க்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, சிறப்பான பின்னூட்டம். அடுத்து கோமதி மேடம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். வைகறை சங்கமம் நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். சார் ஏவி ரமணன் சார் வந்து இன்னைக்கு வந்து நம்மை உயர்த்தும் பழக்கங்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பூட்டுற ஒரு புது பெயர் சூட்டாதீங்க மேடம், அவர் பேர் ஏவி ராமநாதன். சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏவி ராமநாதன் சார் அவங்க வந்து பழக்க வழக்கங்கள் இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கருத்து தான். அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அதில் இருக்கோம், இன்னும் நம்ம திறம்பட மேம்பட எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு வழியை வந்து தான் ஒரு கலங்கரை விளக்கமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதில் அந்த மனம் வாக்கு சொல் அதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப அது முக்கியம். அதோட ப்ளஸ் ஒரு நல்ல உயர்ந்த எண்ணம் இது இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறத அவங்க அந்த SIV அதிலிருந்து இது வர்றது அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த 7 குணங்களையும் வந்து ரொம்ப ரொம்ப பக்கா கிளாசிஃபிகேஷன், இதுக்கு மேலே யாருமே அதை கிளாஸிஃபை பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பிரித்து அழகாக மேய்ஞ்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுடைய இது. இப்போ வந்து நான் வாழ்க்கையில் எப்போதுமே என்ன பண்ணுவேன், ஒரு ஜோனுக்கும் ஒரு குரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். கணிதத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது படிக்கும் போதே ராமநாதன் சார்னு ஒருத்தவங்க தான் மேக்ஸ்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சாங்க. கணிதத்துக்கு அவங்க தான் குரு, வாழ்க்கைக்கு எங்கள் அம்மா தான் குரு. ஏன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ரொம்ப கைண்டாகவும் இருப்பாங்க, பயங்கர ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. அவங்க இசைக்கு இப்போ ராகவா சார்னு ஒருத்தவங்க, அவங்க என்னை ரொம்ப நல்லா வழிபடுத்துகிறாங்க. அது மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஹோமியோபதி டாக்டர் பாலா சார் அவங்கள பார்த்துப்பேன். அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு வேதாத்திரி மகரிஷி ஐயா ரொம்ப நல்லா வழிகாட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு சார் எப்படி அப்படின்னு சொன்னால், மனநலம் நிறைந்த வாழ்க்கைக்கு சாரை குருவா நான் வந்து இன்னையிலேருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல தான் அவங்க கிடைச்சிருக்காங்க குரு. இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சதுனால என்னுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல தெளிவா நல்ல அழகா நிம்மதியா போகும் அப்படிங்கிறது நல்லாவே அவருடைய கருத்துக்கள் வந்து இன்னும் 1 மாசத்துக்கு நம்ம மனதுல ஓடிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல அது ஒரு சிறிய பாடல். இன்னைக்கு பேசின இந்த குருக்கு என்னுடைய காணிக்கை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக குருவே நமக. கரும்பலகைதனில் விடியலை எழுதும் விரல்களுக்கு நன்றி, வகுப்பறை கூட்டில் அறிவினை ஊட்டும் குரல்களுக்கு நன்றி. அங்க நம்ம விரலையும் குரலையும் பார்ப்போம், இங்க வந்து சாரோடைய குரலால நம்ம ஈர்க்கப்பட்டு ஒரு சரியான குரு கிடைச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் சார். தேங்க்ஸ் அலாட். மிக்க நன்றிமா. நன்றி மேடம். வாய்ப்புகள் வருவதில்லை, உருவாக்கப்படுகின்றன. அதற்கு இந்த வைகறை சங்கமமே ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா அது மிகையாகாது. உன்னை உயர்த்தும் பழக்கங்கள் உன் எதிர்காலத்தை உயர்த்தும். அந்த வகையில எண்ணங்களை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். அடுத்ததா லட்சுமி நாராயண் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய வைகறை சங்கம் உறவுகளுக்கு வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்கள். இந்த தளத்தில் பயணிக்கும் பலரும் இதை பகிர்ந்து தங்களது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனாலும் கையை உயர்த்துவதற்கு நிறைய பேருக்கு ஏனோ மனமில்லை, பூவா தலையா போட்டு பார்த்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்
வேறு வழி இல்லாமல் சரி 5 பேருக்கு வாய்ப்பு அப்படின்றதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சூழலில் நாங்கள் எல்லாம் வர வேண்டியதாக இருக்கிறது. மிக்க நன்றி வாய்ப்புக்கு. ஏவி ராமநாதன் ஐயா அவர்களை மிக நீண்ட காலமாக நான் அழைத்து வருகின்றேன். அவர் வெளிநாட்டு பயணம் மற்றும் உள்நாட்டு பயணம் என்று தொடர்ந்து பல பயணங்களில் இருந்த காரணத்தினாலே அவர் நம்மிடம் கலந்து கொள்வதில் மிகவும் காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. மே 17 தேதி நம்மளுடைய சந்திப்புக்காக நான் அவரை அழைத்தேன். மிகவும் மகிழ்ந்து போனார். அப்படியாகோ பரவாயில்லையே, இந்த மாதிரி நேரடி சந்திப்பெல்லாம் செய்து ஏற்பாடு செய்திருக்கிறீர்களே, என்னால் தான் வர இயலவில்லை, எனக்கு வேறு ஒரு பணி இருக்கிறது என்று சொன்னார். ஆக ஐயா அவர்களை சந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். அவரை அழைத்து வந்து இன்று நம்மை உயர்த்தும் நல்ல பழக்கங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரும் மனமும் வந்து இந்த பயிற்சியை வழங்கினார். தொடர்ந்து பல பயிற்சிகளை தளங்களிலும் பயிற்சி வகுப்புகளிலும் நேரடி பயிற்சி வகுப்புகளிலும் அதிகமாக கவனம் செலுத்தி வருகின்ற ஏவி ராமநாதன் ஐயா அவர்களின் இந்த பயிற்சி ஒரு என்ன செய்தால் சிறப்பாக இருக்கும், என்ன செய்யாமல் தவிர்த்தால் நன்றாக இருக்கும், இது ரெண்டுத்தையும் இன்று மிக அருமையாக பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். கண்டிப்பாக இந்த பயிற்சியை நம் ரெக்கார்டிங்கில் பார்த்து ஒவ்வொன்றாக எடுத்து பயணிக்கும் போது கண்டிப்பாக அது சிறப்பான நமக்கு நல்ல பலன்களை தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நிறைய நேரங்களில் நம்மை பிறரிடம் வந்து முற்றிலும் வேறுபடுத்தி காட்டி விடுகிறது. சில நேரங்களில் நியாய தர்மங்களை மறந்து நீதி நேர்மையை தவறி பல விஷயங்களை செய்ய மனிதன் ஆட்படுகின்றான். அது தினசரி வாழ்க்கையில் நாம் பல சூழல்களில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவற்றை சின்ன ஒரு பெரும் தேருக்கு ஒரு சிறு முட்டுக்கட்டை தான் அதை திசை மாற்றி அதை மிக அழகாக நேர்த்தியாக வீதிகளில் வலம் வர செய்யும். அதுபோல சின்ன சின்ன பழக்கங்கள் தான் மிகப்பெரிய தவறுகளை தவிர்த்து நம்மை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதற்கு இந்த பயிற்சி சிறப்பான ஒரு உதாரணமாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி லட்சுமி நாராயணன் சார். வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, அவர்கள் செயல்களை வித்தியாசமாகவும் தொடர்ந்தும் செய்வார்கள். அதுவே அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமா, இலக்கை மாற்ற வேண்டாமா, பழக்கத்தை மாற்றுங்கள். பழக்கமே அது பின்பு நல்ல வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறது. உன்னை உயர்த்தும் பழக்கங்கள் உன் எதிர்காலத்தை உயர்த்தும். அந்த வகையில பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரலாம். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான செஷன். ஏவிஆர் செஷன் ஃபீட்பேக் கொடுக்குறது அப்படின்னா இன்னைக்கு பூராமே கொடுத்துட்டு இருக்க முடியும். அப்படிதான் இருக்கும் சாரோட செஷன். ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் எவ்வளோ புரியுறதுக்கு என்ன மாதிரி கருத்துக்கள் சொன்னா புரியும் அப்படிங்கிறத வந்து நான் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெயினர், அவங்களுக்கு தெரியாதா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு லிசன் அப்படிங்கறத வந்து சைலண்ட்னு சொன்னா நான் அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். அந்த அக்ரானிம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது நமக்கு. ஜஸ்ட் லெட்டர்ஸை நீங்க சஃபில் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க சைலண்ட் அப்படிங்கிற வார்த்தை வரும். சைலண்டா இருந்தாதான் லிசன் பண்ண முடியும். லிசனுக்கு அடிப்படையே சைலண்ட் தான். ஏன்னா நம்ம கேட்கும்போது எனக்கு ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸ்கூல் டீச்சர்ஸ் எத்தனை நேரம் சத்தம் போட்டுருப்பாங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க. ஒரு டீச்சரோட வாழ்நாள் பூரா அவங்க சொன்ன உச்சரிச்ச மிகப்பெரிய வார்த்தை அதுவாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க, டேபிள் அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க. அப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ சைலண்டா இருந்தாதான் லிசன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது. இன்னொன்று அந்த ரியாக்ட் பண்ற ஸ்பீடு வச்சுக்கோங்க. பட் அந்த கேட்ட விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை கொஞ்சம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணலாம். ஸோ இப்படி கேட்டதுக்கு நம்ம இப்படி கூட பதில் சொல்லி நிறைய நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ அன்னைக்கு அவன் பேசிட்டானே, நம்ம இந்த வார்த்தை சொல்லியிருக்கலாமே, அவன் இதை சொல்லி லாக் பண்ணி ஏன் நம்ம சொல்லலை, நம்ம டக்குன்னு பேசிட்டு வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். உறவுகள்லையும் சரி, நண்பர்களையும் சரி, எங்கேயுமே ரொம்ப மிகப்பெரிய கருத்தை சாதாரணமா சொல்லிட்டாங்க ஏவிஆர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வைகரை சங்கமம் வந்து நீங்க அடிக்கடி வாங்கன்னு சொல்றது இல்லை, என்னது உங்களுடைய ஓன் சைட் சார். அது நீங்க இங்கதான் இருக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடிக்கடி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் சார். அதாவது நான் இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா ட்ரெயினரா நான் ஒரு விஷயத்த என்ன பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, சாரோட ஏஜ் நீங்க பாருங்க. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஜ் கம்மியா இருக்கிறவங்க ட்ரைனிங்கை வந்து எவ்வளவு ஒரு இதா கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. சார் இந்த ஏஜ்லயுமே கேஷுவலா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எவ்வளவு சீரியஸோட ப்ரிப்பரேஷன் இருக்கு பாருங்க. எத்தனை திருக்குறள், எவ்வளவு திருக்குறள் விளக்கங்கள், எவ்வளவு கோட்ஸ். இன்னைக்கு பூரா நீங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. நன்றி பிருத்திவிராஜன் சார்.
முடியாது என்ற வார்த்தை முயற்சி செய்யாதவர்களின் அகராதியில் மட்டுமே இருக்கக்கூடியது. ஆகையால் நாம் தினமும் செய்வது நாம் எனவே சிறப்பான ஒரு செயல் அல்ல, ஒரு பழக்கமாக மாறும். அந்த வகையில இந்த இனிய நிகழ்வு ஐயாவோட ஏற்புரையோட நிறைவுக்கு வருகிறது. நாளைக்கு நான் பேசுறேன். அனைவரும் வரும்படி பணிவோடு கேட்டுக்கிறேன். ஐயா, உங்களுக்கான ஏற்புரை. மிக்க நன்றி அருணகிரி அவர்களே. அருணகிரி சாருடைய அந்த இது ஒரு கம்பைலேஷன் அண்ட் ஆல்சோ தட் ஃபீட்பேக் பின்னூட்டம் மிக மிக அருமையா இருந்தது. மற்றும் இந்த அருமையான வகுப்புல, இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பேர் சொல்ல முடியல, எல்லோருக்கும் மனப்பூர்வமான நன்றி, பாராட்டுக்கள். இந்த உரையில இந்த தலைப்பில் நான் எடுக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒரு விஷயத்த புதுசாக கத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்னைக்கும் உங்க எல்லாரோடையும் நான் இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு புது சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்த முறை இதே டாபிக் நான் எடுக்கும் பொழுது இன்னும் என்னை புதுப்பித்துக் கொண்டு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிப்பேன். ஸோ சர்பாசிங் மை ஓன் ரெக்கார்டு, அதுதான் சக்சஸ் நான் சொல்லுவேன். சக்சஸுக்கு டெஃபினேஷன் வந்து சர்பாசிங் ஒன்ஸ் ஓன் ரெக்கார்டு, தட் இஸ் சக்சஸ். அந்த டெஃபினேஷன் படி ஐ எம் சக்சீடிங். கண்டிப்பாக திறந்த மனதோட நான் மேலும் கற்றுக்கொள்கிறேன். அதனால எனக்கு தொடர்ந்து அந்த வெற்றி எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாருடைய இன்ட்ராக்ஷன் மூலமாகவும் நான் மேலும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கும் நல்ல தெளிவும் உற்சாகமும் ஒரு புத்துணர்ச்சியும் இன்னும் அதிகமாக கூடுதலாகவே கிடைத்திருக்கிறது. ஸோ அதற்கு வாய்ப்பளித்த, அதற்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏகப்பட்ட கைதட்டல்களும் ஏகப்பட்ட பாராட்டுகளையும் கொடுத்து எனக்கு மிக உற்சாகத்தை கொடுத்துருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி. ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு அருமையான அனுபவம். வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். மற்றவங்க எல்லாம் உங்களுடைய பின்னூட்டங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை வாய்ஸ் மெசேஜாவோ தெரிவிக்கலாம். இந்த இனிய நிகழ்வு நான் நிறைவுக்கு வருகிறது. நன்றி. நாளை நான் என்னுடைய செஷன் இருக்கு. அனைவருக்கும் நன்றி. செஷன் எண்டு. அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். ஓ, ஓகே ஓகே, வெரி வெரி குட், வெரி வெரி அருமை அருமை, நல்ல தலைப்பு, அருமை. வணக்கம், நன்றிகள். நன்றி சார்.